மேம்ஸ் எல்லாம் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. வில் ஸ்டார்ட் இன் 2 minutes. எல்லாரும் கனெக்ட் ஸ்பெஷல் கால். ஸோ வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. மெசேஜ் போடணும்னா மெசேஜ் போடுங்க. குரூப்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரண்ட் லைனுக்கு பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. கேம்ஸ் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? A special call, but still 60 of you are here. Chandela, proud of you. That shows how serious are you for the business. யாரோ ரொம்ப பிராண்ட் நியூ இருக்கீங்களா? லெஸ் தென் அ மந்த், லெஸ் தென் 2 month, லெஸ் தென் 3 month, அப்படி யாரும் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? பவித்ரா ரொம்ப பிராண்ட் நியூ. ஓகே. வேற யாரும் பிராண்ட் நியூ இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சில சில சக்திவேல். ஓகே. சில சில டெர்மினாலஜி நான் பேச போறது மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பட் ஸ்டில் கௌஷிகா ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் பிராண்ட் நியூ. சூப்பர். வேற யாரும் பிராண்ட் நியூ? எல்லாரும் யாரும் உங்களை கனெக்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கனெக்டட் மெசேஜ் போட்டிங்களா? உங்க அப்ளைனுக்கு
சத்யா ஆண்டனி ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் பிராண்ட் நியூ. எப்போதுமே என்ன பண்ணுங்க, உங்களோட பிசினஸ் குரூப்பை பின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்க அப்ளைன் லீடர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து என்ன பண்ணுங்க, ஷார்ட்கட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல தேடாம ஷார்ட்கட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனெக்டட் மெசேஜ் குரூப்ல ஒரு மெசேஜ் கனெக்டட்னு போட்டுருங்க, அப்ளைன் லீடருக்கு கனெக்டட்னு சொல்லிடுங்க. ரைட்டா? சரி சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போதும் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, அதை வந்து எப்படி கன்சால்டேட் பண்ணி சொல்றதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க். பட் ஐ ட்ரை டு டூ இட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் டு Amway ஃபார் இன்வைட்டிங் us, ரைட்? எம்ரல்ஸ், ஃபவுண்டர் எம்ரல்ஸ், எல்லாரையும் வந்து தே இன்வைட்டட், ரைட்? அதில் சில குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாலாம் வச்சுருந்தாங்க, வச்சுட்டு தே இன்வைட்டட். ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் ஈஸியாக வந்து ஒரு ஆன்லைனில் பண்ணிட்டு போயிருக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 700 பீப்புள், நினச்சி பாருங்க, 700 பீப்புளுக்கு ஃப்ளைட் டிக்கெட், வேற 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 ஊர்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட், அவங்களுக்கு ஏர்போர்ட் வரத்துக்கு 5000 10,000 காசு, ஏர்போர்ட் வீட்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு, ரைட்டா? ஃப்ளைட் டிக்கெட், அங்கே வந்து 2 நைட்டுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமு, ரைட்? லீ ராயல் மெரிடியன், லீலா பேலஸ், ஹயாத் ரெசிடென்சி, ஹயாத் இது ஹயாத்னு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ். எல்லா மீலு, ஃபுட்டு. இன்ஃபேக்ட் என்னைக்கு ஈவெண்ட் இருந்தோ அன்னைக்கு காலைல ஃப்ளைட் போட்டு கொடுத்து அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. காலையில வந்துட்டு மீட்டிங், ஆஃபீஸ் கார்பரேட்லாம் அப்படிதான் நடக்கும். காலைல போவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்துருவாங்க. பட் Amway இஸ் லைக் வேற லெவல். முதல் நாள் டிக்கெட் போட்டு, முதல் நாள் நைட்டுலேருந்து, முதல் நாள் மத்தியானத்துலேருந்து சாப்பாடு போட்டு, ரூம் கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து, 2 நைட்டு உட்கார வச்சு, ஃப்ளைட் டிக்கெட் ரிட்டர்ன் போட்டு, சான்ஸே இல்லை. ரைட்டா? ஸோ வந்து பிக் ஸோ நான் திரும்ப திரும்ப இஃப் யூ சம்படி இந்த பிஸ்னஸை நான் இனிஷியல் டேஸில் எடுத்தப்போ, இந்த பிஸ்னஸை எடுத்தோம். நான் பேச்சுலராக எடுத்தேன் சார், அகிலா அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். நாங்கள் எடுத்தப்போ ஒரு பிரைமரி ரீசன் இந்த ட்ரீட்மெண்ட், ட்ராவல். இதில் வந்து நிறைய சுற்றலாம், நிறைய ட்ராவல் பண்ணலாம் வந்து அந்த. ஸோ இஃப் யூ சம்பாடி அந்த கோல் இருந்துச்சுன்னா ஸ்டிக் ஆன் வித் த பிஸ்னஸ். எவ்வளோ பேருக்கு அந்த கோல் இருக்கு? எனக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், ஏன்னோ அப்படி எவ்வளோ பேருக்கு அந்த கோல் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? எவ்வளோ பேருக்கு அந்த கோல் இருக்கு? ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர், ஐ வாண்ட் ட்ராவல். இன்ஃபேக்ட் இப்போ சரவணன் கேம்ப் கீழே நாங்கள் ஃபோன் கேம்ப் வச்சிருந்தோம். இப்போ சரவணன் கேம்ப் சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் சரவணன் கேம்ப்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னோ பயங்கர ஹெக்டிக்காக ஓடிட்டு இருக்கு லைஃப்ல. திடீர்னு எனக்கும் அகிலாவுக்கும் 2 நாள் பிரேக். ஏன்னோ வி ஆர் தேர் ஸ்பெண்டிங் டைம், பேசிட்டு ரூம் அப்படியே சுத்திட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சிரிச்சுட்டு. ஸோ இது வந்து இப்போ இந்த பிஸ்னஸை வந்து நிறைய பேர் வந்து காசுக்காக பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இந்த காசுக்காக தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் காசால் வாங்க முடியாத பல விஷயங்கள் இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். அதில் ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இந்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸை இப்போ உங்கள் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணலாம் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலாம் சரி, நீங்கள் இப்போ தனியாக பண்ணிருக்கீங்க, ஓகே. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆம்வேலேருந்து உங்களுக்கு டெல்லிக்கு 2 நைட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்து, ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து, ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு காசு கொடுத்து, சோறு போட்டு, gift கொடுப்போம், வரீங்களான்னு கேட்டால் உங்கள் ஸ்பௌஸும் கிளம்பி வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தட் குவாலிட்டி டைம், அந்த பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த டுகெதர்னஸ், இதெல்லாம் வந்து ஸோ பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இப்போ சிங்கிள் பையனா சிங்கிள் பொண்ணா இந்த காலில் இருக்கீங்கன்னா, ஒரு ரீசன் டு பில்ட் திஸ் பிஸ்னஸ் லாங் டேர்ம். நீங்கள் என்ன கார்பரேட்ல வேலை பார்த்தாலும் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தா ஹஸ்பண்டை கூட்டு போவாங்க, ஒய்ஃப் வேலை பார்த்தா ஒய்ஃபை கூட்டு போவாங்க. வேலை தான் நீங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸில் ஒய்ஃப் வேலை பார்த்தாலும் சரி, 2 பேருக்கு டிக்கெட் போட்டு கூட்டு போவாங்க. சரியா? சரி, இது வந்து ஐ டோன்ட் ஈவன் நோ இது நான் எங்களோட எத்தனாவது ட்ரிப்புன்னு கூட என்னால் கணக்கெடுக்க முடியாது, ரைட்டா? சரி, ஒரு குட் ரீசன் டு பில்ட் திஸ் பிஸ்னஸ், ரைட்? அண்ட் தேங்க்ஸ் டு Amway. வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ப்ரீவியஸ் டேவே வந்து வைப்ரேஷன். ஏன்னா நினச்சி பாருங்க, 28 ஸ்டேட்டு, 6-7 யூனியன் டெரிட்டரி, எல்லா ஊர்லேயும் எமரல்ஸ் அண்ட் ஃபவுண்டர் எமரல்ஸ் இருக்காங்க.
அதுல அந்த சொன்னோம்ல தே ஹேவ் அ குவாலிஃபிகேஷன். அதை வச்சுட்டு தே இன்வைட்டட் எவ்ரிபடி. ஸோ வைப்ரேஷன் வந்து அந்த கெட்டாமே வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஐயோ எப்படி புரியும் அகைன் எனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. சம் ஆஃப் த லீடர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். பீப்புள் ஹூ ஆர் டிராவல்டு வித் இல்ல ஏதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க இல்ல மேஜர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு சில விஷயம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைச்சு பாருங்க 700 எமரல்டு ஒரு இடத்துல ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? 700 எமரல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் எமரல்ஸ் ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? செம்ம வைப்ரேஷன், அவ்வளோ வைப்ரேஷன். ஆந்திரா, ஒரிசா, அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, இது இந்த சைடு ராஜஸ்தான், குஜராத், ரெண்டு ரெண்டு பாட்டி, செம்ம பாட்டி லிஃப்ட்ல வந்தாங்க. வந்து நீங்க வேற யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்க. சென்னைனா, நீங்க என்ன குஜராத்? குஜராத்ல இருந்து ரெண்டு பாட்டி எமரல்ட் ஆயிருக்கு. வந்து அப்படி ஒரு வைப்ரேஷன் ரைட்டா. ஸோ வந்து அது ஃபர்ஸ்ட் போனது அது ஏர்போர்ட்ல இருந்தே பத்திக்கிச்சு. ஏர்போர்ட்ல வந்து நாங்க இந்த பிசினஸ்குள்ள வந்தப்போ யாரெல்லாம் பார்த்து இந்த பிசினஸ்குள்ள வந்தோமோ, இப்போ இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நீங்க இந்த பிசினஸ்குள்ள வரீங்க, நீங்க எங்களை பாக்குறீங்க. ஓ இவங்க எமரல்டு, ஃபவுண்ட் எமரல்டு அப்படின்னு நீங்க எங்களை பாக்குறீங்கல்ல. நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்போ, ஓ இவங்க எமரல்டு, இவங்க ஃபவுண்ட் எமரல்டு, இவங்க ஃபவுண்டர் பிளாட்டினம் அப்படி பார்த்த லீடர்ஸ் ரைட்டா. அவங்க எல்லாம் இங்க சென்னையில இருந்து அப்படியே இங்கேருந்தே வைப்ரேஷன், ஒரே போட்டோ இது அப்படி இப்படி வைப்ரேஷன். ஃபிளைட்ல நம்ம ஆளுங்களே ஒரு 50 பேரு, ஒரே கூத்தா இருந்துச்சு ரைட்டா. சரி. ஸோ அப்படி ஸோ வைப்ரேஷன் பத்திக்கிச்சு, இங்கேருந்தே பத்திக்கிச்சு. அப்புறம் வி வெண்ட் அண்ட் வி met all the army officials, all higher profile officials அங்க இருந்தாங்க. we met them each, we started spending time. நாங்க இதுக்கு ஹயாத்துல தான் நாங்க இதுக்கு போயிருப்ப தங்கியிருந்தோம். அது பேர் என்ன, ஏஎஸ்சி ஆர்டிஸ்ட் அச்சீவர்ஸ் கிளப் போனப்போ, அங்கதான் we have stayed. ஸோ எனக்கு தெரியும் அந்த ஹோட்டலில் எல்லாம் அங்கே ஆல்ரெடி நான் கோல் கால் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மக்களும் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பிசினஸ் எல்லாம் பேசிட்டு ஐ வாஸ் லைக் டூயிங் லாட் ஆஃப் கோல் கால். நான் அப்பப்போ குரூப்ல அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டூயிங் கோல் கால்ஸ் எல்லாம். ஆம், ஒரு இதுல ஒருத்தர் இருக்கிறாரு உடுப்பியில, அவருக்கு வந்து கால் ரெண்டுமே இருக்காது. ஆம், அந்த சைக்கிள், குட்டி சைக்கிள் ஒன்று, நான் கூட போட்டோ கூட போட்டிருந்தேன். அவரை ஒரு பையனை கூட்டு வருவாரு. அந்த பையன் வந்து என் கூட இதுக்கு வந்துட்டான், ஸ்டீம் பாத் வந்துட்டான். வந்துட்டு செம்ம நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்பீரியன்சிங் திஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் அப்படிலாம் சொல்லிட்டு, கேன் ஐ பிரிங் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சைக்கிளோட உள்ள கொண்டு போயிட்டு, நினைச்சு பாருங்க, சுத்தமா ஒரு நிக்க முடியாது, நடக்க முடியாது, தூக்கி தான் இறக்கணும், அந்த குட்டி சைக்கிள்ல தான் போகணும், கால் சுத்தமா இல்ல. ஒருத்தர் நினைச்சு பாருங்க, செல்ஃப் மேடா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணி ஃபவுண்ட் எமரல்ட் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து அந்த பையன் கூட, பையன் வந்து அப்படி இஸ் லைக் என் டேட் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி, உடுப்பில இருந்து எல்லாம் எல்லாம் நடக்கவே நடக்காது ரைட்டா. சரி, மத்த பிசினஸ்லயோ இல்ல மத்த வேலையிலயோ சொல்றேன் நான் ரைட்டா. சரி, பட் என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, அந்த ரெண்டு காலம் இல்லாம எப்படி எல்லாம் ஒரு பிளான் போட்டிருப்பாரு, மேனுவலா எப்படி பிளான் போட்டிருப்பாரு, எத்தனை பேரை பேசியிருப்பாரு, என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. குட். சரி, அதெல்லாம் தாண்டி வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து வி ஹேட் அ ஃபர்ஸ்ட் மார்னிங்ல ஒரு செஷன், வி ஹேட் அ டிஸ்கஷன். இந்த வாட்டி ஒரு பியூட்டி என்னன்னா, லீடர்ஸே ட்ரைனிங் போறேன். மத்த ஸ்டேட்ல இருந்து லீடர்ஸ், நல்ல நல்ல ப்ரொஃபைல், டாக்டர், சர்ஜன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றவங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஃபினான்ஸ் கைஸ், அவங்களோட பேனல் டிஸ்கஷன், அதெல்லாம் வேற லெவல்ல வந்து ஆசம் டைம். அது முடிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்பி பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி வென் டு ஒன் ஆஃப் த ஏ டாட்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. டெல்லியிலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்வென்ஷன் சென்டர், பெரிய 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 ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும் அங்க. அப்படியே உள்ள வந்து அரண்மனை மாதிரி இருக்கு. உள்ள வந்து உங்களுக்கு நான் சில போட்டோஸ், அகிலாவத்துல போட்டோஸ்லாம் எடுத்து நான் அனுப்புறேன் நானு. அப்படியே அதாவது அந்த என்ன மேலெல்லாம் தொங்குமே சாண்டிலியரா, அது என்ன சொல்லுவாங்கல்ல, அரண்மனையே தான் பிக்கெஸ்ட். சான்ஸே இல்லாம இருந்துச்சு, வைப்ஸே அப்படி இருந்துச்சு. டக்கன், ரிச் டிவோர்ஸ் அண்ட் ஜேவன் ஆண்டலோட அந்த பழைய வீடியோஸ், பழைய ஸ்பீச், பழைய போட்டோஸ் அதெல்லாம் போட்டே இருந்தாங்க. அந்த அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ், ரிச் அண்ட் ஜே, அவங்க தான் இந்த நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சவங்க. இந்த கால்ல நிறைய பேர் இருக்கீங்க, இன்னும் நாங்க ரிச் டிவோர்ஸோட, ஜேவன் ஆண்டலோட ஆடியோஸ் கேட்டதுலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ரிச் டிவோர்ஸ் அண்ட் ஜேவன் ஆண்டல், அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. ஆமேன்ற பிசினஸ் எல்லாரும் பண்ணணும், சிம்பிள் ப்ராடக்ட்,
மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், யார் வேணா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்ச பிராண்ட் நம்ம பிராண்ட், ரைட்டா? தட்ஸ் எல்லா பிராண்டுமே வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. இந்த பிசினஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆரம்பிச்சது. ப்ராஃபிட் இஸ் பை ப்ராடக்ட், ரைட்டா? அவங்க பையன் தான் இது வந்திருந்தார். அதுல ஒருத்தரோட பையன் தான் வந்திருந்தார். ஒரு பையன் இன்னொருத்தரோட பேரன் 2 பேரும் தான் வந்திருந்தாங்க, ரைட்டா? ஸோ வந்து பயங்கர வைப்ஸ் வந்து டிஜே வச்சு பாட்டு போட்டானுங்க. செம குத்து டான்ஸ். அப்படியே நம்ம வந்து யுனிவர்சலா எல்லாரும் யுனிவர்சல் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம சொந்தம்ன்ற லெவலுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரங்களும் நம்மளை கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டு செம ஃபன்னா இருந்துச்சு. வி ஹேட் அமேசிங் டான்ஸ். அப்புறம் இந்த செஷன் ஸ்டார்டட். சான்ஸே இல்ல. ஆம், ரஜினிஷ் வாஸ் அட் இஸ் பெஸ்ட். ரஜினிஷ் தான் இந்தியாவோட ஹெட். அவரு பேசினாரு. அப்புறம் வந்து குளோபல் சேல்ஸ் ஹெட் அவரு பேசினாரு. அவரும் செம்மையா பேசினாரு. அவங்க எப்படி வந்து வியட்நாம் மார்க்கெட், தாய்லாந்து மார்க்கெட், அவர் வந்து எல்லா மார்க்கெட் ஹெட். வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் ஹெட் அவர். அது இல்லாம குளோபலா இது ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறார். அவரு பேசினாரு. அப்புறம் பேனல் டிஸ்கஷன் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரஜினிஷ் பேனல் டிஸ்கஷன். அப்புறம் அந்த நிக் வந்து அந்த குளோபல் ஹெட், ஒருத்தர் சேல்ஸ் ஹெட். ரஜினிஷ் வந்து இந்தியாவோட ஹெட், இந்தியாவோட ஹெட். இவரு அந்த பேரன், இந்த இந்த நம்ம பிசினஸ் ஆரம்பிச்ச கம்பெனியோட அந்த ஃபவுண்டரோட பேரன், ரைட்டா? ஆல்ரெடி அவன் 12 இயர்ஸ் ஆமேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தட்ஸ் பியூட்டி ஆஃப் இட். அதான் ஓனருங்க கூட வேலை பார்ப்பாங்க, ரைட்டா? இதெல்லாம் நீங்க உங்களுக்கு இப்பதான் நீங்க ரொம்ப பிராண்ட் நியூனா இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சில புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன். அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அவரு ஆம், ஹர்பஜன் சிங்கோட பையன், ராக்கல் மொஹந்தியோட பொண்ணு, சசி, டபுள் டைமண்ட் சசி, அபூர்வாவை தான். இது செம்ம பேனல், அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சு ஃபைனலா லோகோ லான்ச் பண்ணாங்க. ஆம்வே 30யோட லோகோ. 30வது வருஷம். இப்போ நம்ம வந்து 1998 மே 5ஆம் தேதி ஆம்வே வந்து இந்தியாவில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1998 2008, 2018, 2028, இப்போ 2026ல இருக்கும். இன்னும் 2 வருஷத்துல, ரைட்டா, ஆம்வே இந்தியாவோட 30வது ஆனிவர்சரி, 30வது வருஷம் கொண்டாட்டம். ஸோ அதுக்கான லோகோ லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டக் டிவர்ஸ் பேசினார். நீங்க எவ்வளவு பேர் நேற்று டக் டிவர்ஸ் பேசினதா மைண்ட்ஃபுல்லா அங்கங்க அலையாம ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்டீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? டக் டிவர்ஸ் பேசினதை எவ்வளவு பேர்? நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். எவ்வளவு பேர் வந்து டக் டிவர்ஸ் பேசினதை காயத்ரி கார்த்திக் கேட்டிருக்கீங்க? சரி. கேம்ஸ் நான் என்ன, கணேசன், சௌமியா எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸ்னேகா, சஞ்சய், மணிவாசகன், சரவணன், கேம், திவ்யா கார்த்திக், சூப்பர். கேம் நான் என்ன கேட்கல, ஆனா நான் கேட்டுருவேன் அப்படின்றவங்க எல்லாம் யாரு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் என்ன கேட்கல, நான் என்ன பார்க்கல, கேட்கல, ஆனா நான் பார்த்துருவேன். செம செம செம, ரைட்டா? வேற லெவல். ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இஸ் அ பில்லியனியர். ரைட்டா? த வே ஹி கனெக்டட். அவங்க அப்பா பத்தி, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் ஜேவன் ஹேண்டல். அவங்க 2 பேரை பத்தி, இந்த கம்பெனி பத்தி, இந்தியா மார்க்கெட் பத்தி சான்ஸே இல்ல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். 1 hour பேசினாரு. நான் வந்து அப்படியே ஈ காக்கா எல்லாம் நான் ஈ எல்லாம் கொசுலாம் வாய்க்குள்ள போனா கூட தெரியாது சொல்லுவாங்கல்ல. நான் யூஸ்வலா அப்படி வந்து எதை பார்ப்பேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் ஷோ மூவி போவோம்ல, ஜெயிலர் அந்த மாதிரிலாம் போறோம்ல, அப்போ வந்து அப்படியே ரஜினி 2 இயர்ஸ்க்கு ஒரு படம் வரும். பார்ப்பேன் நான். கிட்டத்தட்ட நேத்து வந்து அப்படிதான் பார்த்தேன் உட்காந்து. அப்படியே அவர் பேசுறது, பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன், கண்டென்ட், த வே ஹி கனெக்டட், சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. ஆல்ரெடி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். இந்த அப்படி, ரைட்டா? நான் வந்து நான் பாஸ் ஆன் டு அகிலா. பட் அதுக்கு முன்னாடி ஷேர் குவிக்லி 1-2 விஷயம் காட்டிட்டு நான் அகிலாட்ட பாஸ் ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் ஃபைனலா சில விஷயங்கள் தாட் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஐ வில் ஷேர், ரைட்டா? நான் சொன்னேன்ல, நம்ம வந்து நாங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்தப்போ, ஆஹ் நாங்க பார்த்து வளர்ந்தவங்க.
ரைட்டா? அங்கங்க போட்டோ ஷூட், ரைட்? சரி, இவர் வந்து நான் சொன்னேன்ல, ஹி ஸ்டார்டட் கேமியா வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுப்பா. கேக்குது இல்லையா? இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்டா, இந்த கால்ல யாரும் ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர். ஸ்டூடெண்டா ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஃபவுண்டர் எம்ரல், வேலைக்கே போனதில்ல, அப்படி 18 வயசு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அவர் பொண்ணு 10th படிக்கிறாங்க, அதனால ஒய்ஃப் வர முடியலன்னு சொல்லிட்டு இவர் தான் நான் சொன்னேன். நான் இந்த சைக்கிள் தான் வருவாங்க, எல்லா ட்ரிப்புக்கும் வருவாங்க. எனி ஏஎல்எஸ், எனி ட்ரிப், ஆம என்னத்தை கூப்பிட்டு இருந்தாலும் வருவாங்க. ரைட்டா? சான்ஸே இல்லை. எல்லாம் போட்டோ. இவர் தான் ஆம இந்தியாவோட ஹெட், ரஜினிஷ் சோப்ரா. ரைட்டா? இவர் வந்து கோவாவோட, இவங்களோட பாட்டியும் கோவாவோட சிஎம், இவங்களோட அப்பாவும் கோவாவோட சிஎம். இவங்களோட பாட்டி தாத்தா, அதாவது அப்பா தாத்தா, அப்பா பாட்டி 2 பேருமே கோவாவோட சிஎம், கோவாவோட சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரோட பையன் பில்டிங் பிசினஸ், நம்ம பிசினஸ். சரியா? டக் டிவர்ஸ், டக் அவரோட அவரோட நான் ரொம்ப ஐ மீன் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து போஸ்ட் கொடுத்தாரு. எனக்கு வந்து எங்க அந்த போஸ், எனக்கு வந்து போஸ் கொடுத்தாரு, ஆனா எனக்கு டைமர் ஓடிட்டு இருந்துச்சு. டைமர் ஓடினதுனால ரொம்ப நேரம் நின்று பார்த்தாரு. 5 4 3 2 1 1 வரப்ப திரும்பிட்டாரு. இல்ல, ஆமியோட ஓனர் பையன் இவர் தான். இப்போ இவர் தான் ஓனர். ரைட்டா? அவரோட பாடி கார்டு அவரே செமையா இருந்தாரு. இவர் தான் வந்து ஐடிஎஸ்சியோட ஹெட், இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட ஹெட். இந்தியால ஐடிஎஸ்சி வந்து 25,000 கோடி தொழில். நேத்து வந்து என்கிட்ட அவர் சொல்றாரு, சதீஷ், இதுக்கு இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி டக்கு வந்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இருப்பாங்க தெரியுமா, எவ்வளவு பெரிய பொசிஷன் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுதான்னு புரியுதான்லாம் எனக்கு தெரியல. இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல. பட் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்தியாவோட அம்பாசிடர் ஃபார் யுஎஸ் எம்பசில இருப்பாங்கல்ல, அவங்க கூட மீட்டிங் போய் எல்லாரும் மீட் பண்ணிட்டு, இந்தியாவோட டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இந்தியாவோட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, அதோட ஃபியூச்சர், ஆமியோட இது, அதை பத்தி பேசிட்டு, ஜஸ்ட் வி ஆர் கமிங் ஃப்ரம் எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து டைரக்ட் செல்லிங் ஈவெண்ட்ஸ் எல்லாது கேட்டிருக்கேன். ஸ்டார்ட் அப் டிஎன், எம்எஸ்எம்இ, ஆண்டர்பிரினர்ஷிப், உமன் எம்பவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டைரக்ட் செல்லிங் டைப் வச்சு லாம்ப்ரைட்டர்ஸ் வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ், டோன்ட் வரி. ரைட்டா? சரி. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். இது என்ன ஒரு ஃபீல் தெரியுமா? ரிசர்வ்டு ஃபார் ஃபவுண்டர் எமரல்ஸ் அப்படின்னு போட்டு அந்த போர்டில் போய், இதான் நான் சொன்னல, அரண்மனை மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த இடம். எனக்கு என்னன்னா, இவ்வளோ பேர்னால எம்ரல் ஃபவுண்டர் எமரல்ட் ஆக முடியும்னா நம்மளால ஆக முடியுமா? ஆக முடியுமா முடியாதா? எவ்வளவு பெரிய எஸ் சொல்றீங்க? அப்சல்யூட்லி பாசிபிள். அதுதான் திரும்ப 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 சொல்றேன். தலைவர் ராஜா நரேன், ஏன்னா started this business as a student, founders executive diamond, right? இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இது பாருங்க, பாத்தீங்களா? இவங்க தான் வந்து இந்தியாவோட கிரவுன், ஹர்பஜன் சிங் அண்ட் மோயிந்தர் பிரைட். ரைட்டா? அவங்களோட பொண்ணு இது. அவங்க வந்து நம்ம ஜெயிலர் படத்துல வந்து ரஜினி ஜெயிலர் வந்துட்டார் அப்படின்னு ரஜினி நடந்து வருவார், பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க. அப்போ வந்து ஒரு சிங்கு வந்து காலில் விழுந்து கும்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? அவன் ஆக்சுவலா இவங்க ஆள் இறக்கியிருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, ஆளு உனக்காக இறக்கிருக்கியான்னு நினைச்சியாமா, ஜெயிலரோட ஆளு அதெல்லாம் சொன்னோன்னா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. லிட்ரலா இவங்க கிரவுன் அம்பாசிடர், ஷி ஷுட் பி 80+. இவங்க நடந்து வரப்போ எல்லாரும் வந்து காலில் விடுறாங்க. டோட்டலா எல்லாரும். இவங்கெல்லாம் யார்? வேற வேற ஸ்டேட். நினைச்சு பாருங்களேன். இல்ல, சான்றே இல்லாத ஒரு இதெல்லாம் போட்டோ ஷூட்டு. இன்னமும் இந்தியா லீடர்ஷிப் சமிட் ரீல்ஸ் போடுறதுக்காக எடுத்து வச்சேன் நான். சரி, ஓகே. என்ன வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? pretty much done. இவரெல்லாம் வந்து இஸ் 80+. அப்படி குரல்லாம் அப்படியே தழும்புது. பேரனை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறார்.
ஹிஸ் நேம் இஸ் ஸ்ரீனிவாஸ் ஷெட்டி. நம்ம 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 பிளாட்டினம் ஃபவுண்டர் பிளாட்டினம் சொல்லி இவர் நல்லா தெரியும். அப்போ ஒரு காலத்துல சென்னையில இருந்தார் இவர். இப்போ மேங்களூர் போயிட்டாரு. நான் இன்ஃபேக்ட் நம்ம டீமுக்கு கூப்பிட்டுருக்கேன் சார், எங்க டீமுக்கு வந்து அட்ரஸ் பேச முடியல, ஆனா ரொம்ப ரொம்ப ஏஜ்டு. அவர் பேரன் கூப்பிட்டுட்டு நினைச்சு பாருங்க, தட்ஸ் அ ஃபியூச்சர். பேரனை கூப்பிட்டுட்டு பிசினஸ் ஈவெண்ட் இந்த வயசு 80 தனியா இதுல இல்ல, அவருக்கு அவ்வளோ மரியாதை, அவர்கிட்ட அவ்வளோ இது கேக்குறாங்க. பாய்ஸ், நம்ம பாய்ஸ்க்கு தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ. இப்போ இது நம்மளோட ஸ்டீம் பாத் இடம், நம்ம ஏஏசி போனப்போ லவ்லி லவ்லி பிளேஸ். சரி, சென்னை சென்னை ஏர்போர்ட், இன்னும் நான் லாஞ்சில இருந்து மேலேருந்து எடுத்தேன் நான். சரி, இதெல்லாம் ஐ வாண்ட் டு ஷோ, பட் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஆட் எனிதிங் பிஃபோர் வி ஃபர்தரா. நான் அந்த அடுத்த 3 வருஷத்தோட கேம் பிளான் சொல்றதுக்கு முன்னாடி ஓட்டி வைக்கலாம். Yeah, Satish. So, hi all. Amazing event that we had, for the past couple of days. And நிறைய விஷயங்கள், as Satish mentioned, இவ்ளோ பேர் வந்து they are requalifying businessல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு happiness. And ரொம்ப முக்கியமா there is something called as emerald bonus. இந்த emerald bonus என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிசினஸ்ல வந்து நேச்சுரலி ஒரு விஷிங் குட் ஃபார் அதர்ஸ் வர்றது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் கூட நான் ஐ ஜஸ்ட் ப்ரிசியூம். என்னன்னா எமரல்ட் போனஸ், டைமண்ட் போனஸ்ல they make a pool of all the overall business. அதாவது இந்தியால இருக்கிற எல்லா எமரல்ட்ஸோட டர்ன் ஓவர் இருக்கும் இல்லையா, அத வந்து ஒரு பூல் பண்ணிட்டு அதுலேருந்து 1% they give back to each emerald. So in a way, ஒரு emerald qualifier is contributing to that pool of money. Similarly for diamonds, so எல்லா diamond ஓட business-யும் சேர்த்துட்டு they make a pool of money, and அதுலேருந்து they give a percentage back to all the qualifying diamonds. So ஒரு win-win situation, ஒரு wishing good for each other, ஒரு காம்படிஷனா மத்தவங்கள பார்க்காம it is kind of traveling mutually towards something bigger அப்படிங்கிறப்போ அந்த vibes and the energy வந்து was truly ஒரு வேற level. And இவ்ளோ பெரிய கான்ஃபரன்ஸ் with only the leadership of India வந்து I think it's happening for the very first time. பட் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒரே நிமிஷம், சாரி, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ மாதிரி எனக்கு வந்து இவ்ளோ பேரை பாக்குறப்போ சூன் நம்ம வந்து as a டீம் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது. ஏன்னா இங்கேயுமே நிறைய பேர் வந்து they had come with their teams-ஓட அந்த மாதிரி எல்லாம். So we were just thinking, we should be here with our team. Lamplighters-ல இருக்கிற ஒருத்தருமே we definitely deserve bigger and better success. பட் நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ இல்லையா. எதுவுமே இன்னைக்கு கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், why don't you start in the business? No, I'm actually occupied with too many things அப்படின்னாங்க. ஓகேங்க, பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. பட் தென் when unless and until we feel இல்ல ஐ டிசர்வ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம ஒருத்தருக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் ட்ரூலி டக்கு பேசினதை வந்து லிட்ரலி ஒரு வேற ஒரு ஜோன்ல இருந்து தான் நான் கேட்டேன். இன்ஃபேக்ட் somebody was talking just next to me, பட் அவங்க பேசினது எதுவுமே என் காதுல விழல. யூஸ்வலி அந்த மாதிரி யாராச்சும் பேசினா கேன் யூ பி a little இதுன்னு சொல்லிட்டு நான் கவனிக்க ட்ரை பண்ணுவேன். பட் the way Doug spoke வந்து I was truly in a வேற zone, just connected to Doug, and I'm super surprised that இத்தனை பேர் இன்னும் அந்த ஸ்பீச்சை கேட்கல அப்படிங்கிறது. ஏன்னா they are live telecasting for a reason. But then I think growth does not come without prioritizing this business and business activities for sure. நம்ம வந்து நான் வீட்ல எல்லா வேலையும் பார்ப்பேன், ஆனா எனக்கு பிசினஸ்ல growth வரும்னா that is quite not possible. So நம்மளே வந்து நம்மள அந்த விஷயத்துல ஏமாத்திக்க வேண்டாம். அண்ட் நேத்திக்கு டக்கு பேசுறப்போ நான் யோசிச்ச விஷயம் வந்து இந்த கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இவ்ளோ நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல பேக் பண்ணி வச்சிருக்காங்க.
if we still find it difficult ஓ இல்ல எனக்கு வந்து பிசினஸ்க்காக டைம் எடுக்கிறது இஸ் டிஃபிகல்ட்டோ இல்ல பிசினஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்றது வந்து எனக்கு ஃபார் சம் வெரி சிம்பிள் விஷயத்துக்காக நான் வந்து இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து விடுறேன் அப்படின்னா டெஃபினட்டா we have to think about it. And சதீஷ் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனலி நிறைய அலார்மிங் மொமெண்ட்ஸ் இருந்தது. there were so many people, Satish spoke about Srinivas Shetty sir who came with his grandson. But then கேரளால இருந்து இன்னொரு எமரல்ட் வந்திருந்தாரு. அவர் வந்து தேம்பி தேம்பி அழறாரு. என் வைஃப் இறந்துட்டாங்க. நாங்க வந்து எங்கேயோ ஒரு ட்ரிப் மட்டும் போயிட்டு வந்தோம். வந்து ஒரு ஃபியூ டேஸ்ல என் வைஃப் இறந்துட்டாங்கன்னு தேம்பி தேம்பி அழுதாரு. அண்ட் he had got his son along, இந்த ட்ரிப்க்கு அக்கம்பனி பண்றதுக்கு. அண்ட் there was one more leader, நம்மளோட சென்னை லீடர் ரகுபதி. ஐ திங்க் சம் ஆஃப் த லீடர்ஸ் மைட் நோ ஹிம். அண்ணாநகர் ஓப்பன் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு. அவரோட வைஃப் வந்து அவங்க டாட்டரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க பிகாஸ் சார் இஸ் நோ மோருங்கிறதுனால. though this business has definitely given them அந்த ஒரு luxury or அந்த ஒரு buffer in terms of cash flow, ஒரு ரீகுவாலிஃபைங் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் பிசினஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு. அவங்க டாட்டர் இன்ஃபேக்ட் சொன்னா, நான் இப்பதான் எம்பிபிஎஸ் முடிச்சேன், அப்பா வந்து நான் செகண்ட் இயர் இருக்கப்போ தவறிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் they have brought in that cash flow for her to do whatever she wants to do right now. ஆனா how அது பாக்குறப்போ this is something, though this is available, I don't think this is what we all would want for us. இல்லையா? கண்டிப்பா we have to enjoy அந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இந்த பிசினஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு பர்சனலி இட் ஹிட் மீ ஹார்ட். seriously, a lot of times we think life is just going to be like this forever. அது கிடையவே கிடையாது. லைஃப் வில் கம் வித் அ லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். பட் இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டமா ஒரு விஷயத்த பாக்குறோம்ல. இன்னைக்கு மேபி ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆபீஸ்ல ஏதோ ஒரு மீட்டிங்னா, எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு அதனால என்னால செஷன் வர முடியாது, ஆர் ஆபீஸ்ல எனக்கு அது இருக்கு, ஆர் வீட்ல எனக்கு அது இருக்கு. ஆல் தி சிம்பிளஸ்ட் ரீசன்ஸ் தட் வி கிவ் அஸ் எக்ஸ்கியூஸ் டு நாட் டூ சம்திங். அது வந்து நாளைக்கு நம்மளோட ரிக்ரெட் ஆயிடக்கூடாது. சரி, நான் வந்து இதுக்கு பதிலா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நாளைக்கு நமக்கு அது கண்டிப்பா ரிக்ரெட்டா வந்துடக்கூடாது. ஸோ டெஃபினட்டா அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இஸ் சம்திங் தட் வி ஆல் ஹாவ் டு பில்ட் ஃபார் அவர் செல்ஸ். அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வந்து நோபடி எல்ஸ் கேன் கம் அண்ட் give it to us. இன்னைக்கு வந்து we may have a good life, பட் அந்த குட் லைஃப் வந்து என்னோட கிரேட் லைஃப்க்கு நான் போகாம இருந்ததுக்கான ரீசனா கண்டிப்பா இருந்துடக்கூடாது. ஒன் திங் தட் ஐ ட்ரூலி கனெக்டட் வித் டக் வந்து ட்ரீம் அகேன் ட்ரீம் பிக் அப்படின்னாரு. நான் வந்து அப்படியே நோட்ஸ் ஆக்சுவலி பயங்கரமா விழுந்து விழுந்து நான் என்னோட நோட்ஸ் எடுத்தேன். this is my notes, pages and pages of notes I had taken. So definitely இது வந்து they did not confine this to all the diamonds அப்போ emeralds அப்போ அவங்க confine பண்ணல. they had just live streamed it. So what is stopping us from listening to it இல்ல? So live stream பண்ணப்போ I had other priorities. Now we still had a lot of time from yesterday till today. So definitely let us not think or take things for granted. அது வந்து அந்த டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஒரு ஒரு பெரிய கர்ஸ் வந்து வேற எதுவுமே கிடையாது. வி ஜஸ்ட் டேக் so many things for granted. But every time when we see, or யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த பிசினஸே புரியல, அவங்க வந்து டிப்ரைவ்டா இருக்காங்க, அவங்கள விட நம்ம பிளெஸ்டா இருக்கிறப்போ டெஃபினட்டா வி ஆல்சோ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த நெக்ஸ்ட் ஜென் பிசினஸ் பாக்குறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரைஜோட சன் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு. build this business so big that your kids will not ignore it. They cannot say no to it. That's what our parents did to us அப்படின்னு ஸ்டேஜ்ல இருந்து அவ்வளோ ப்ரௌடா அவர் வந்து சொன்னாரு.
ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு யோசிக்கிறோம்ல, நம்ம பசங்க ஏன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல, ஆர் நம்ம பசங்க ஏன் இதை பண்ணல, நம்ம பசங்க ஏன் அதை பண்ணல, நம்ம யோசிக்கிறோம்ல. ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பில்ட் இட் சோ பிக். எங்களால வந்து இப்ப வந்து அவங்க எல்லாருமே கனடால செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா தே ஆர் ஸ்டில் கம்மிங் டு இந்தியா அண்ட் மீட்டிங் அவங்களோட இந்தியா டவுன்லைன்ஸ் வீட்டுக்கு வந்து போயிட்டு அவங்கள மீட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேனல் ரன் பண்ணவர் கேட்டாரு, யூ ஹாவ் அ கிரேட் ப்ரொஃபஷன் இன் கனடா, நீங்க வந்து எதுக்காக இந்தியா அப்பப்போ வந்து பிசினஸ் பாக்குறீங்கன்னா, திஸ் வாஸ் த ஆன்சர் ஹி கேவ். our parents built it so big now that we cannot ignore it. We are making such a huge income. ஸோ கண்டிப்பா நாங்க வந்து இந்த பிசினஸ் அட்டென்ட் பண்ணி ஆகணும், நீங்களும் அதுதான் பண்ணணும், அப்பதான் உங்களோட நெக்ஸ்ட் ஜென் வந்து பிசினஸ்குள்ள வருவாங்கன்னு சொன்னாரு. இட் மேட் சச் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் மீ பர்சனலி. ஸோ இன்னும் நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் எடுக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம்னா, கண்டிப்பா இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோகேஸ் தட் டு தெம். ஓகே, த ரைட் சைட் ஆஃப் த பிசினஸ் ஷோகேஸ் பண்றப்பதான் they will have that respect and urge to build this business. So everything is on us. All the responsibilities and action to be taken is on us. So definitely இது வந்து another opportunity-ஆ ஒரு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் opportunity-ஆ நம்ம இப்ப வரைக்கும் perceive பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, definitely it is time for us to dream again and kandipa dream big. I'm so much the way Doug articulated. அவர் பேசின நிறைய விஷயங்கள் வந்து is there in a book that Rich DeVos has written. But then the way he articulated it வந்து is truly a heart to heart thing. And அது நம்மளால experience பண்ண முடியும் அப்படின்னா, டெஃபினட்டா we have to experience that. அவ்வளோ மைண்ட்ஃபுல்லா வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம கண்டிப்பா அத வந்து கேளுங்க. I'm sure it is going to impact your business as well. All the very best. Back to you, Satish. ஆக்சுவலா இது சொன்னீங்க, இந்த நெக்ஸ்ட் அடுத்து பண்ணணும். யூ வாண்ட் டு டெல் தட் அடுத்து அடுத்து எங்க போகணுன்றத அது சொல்லுங்க. நீங்க கேம் பிளான் போடாம how will I tell that? You have to come up with. யா சரி, பர்ஃபெக்ட், குட். யா அத இந்த பாயிண்ட் சொல்லல. அந்த நிறைய ஏஜ்டு மக்கள் ஃபவுண்ட் எம்ரல்ஸ் ரீகுவாலிஃபைங் பிக் பிஸ்னஸ். ஆனா ஏஜ் ஃபேக்டர்ல ஏஜ் யாருமே நோபடி இஸ் கோயிங் டு பி இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் பெர்மனண்டா இல்ல. அந்த 80s லேட் 70s காட் ஹேஸ் அ பிளான் இல்லையா? ஸோ அந்த 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 மாதிரி வரவங்க எல்லாம் வந்து ரொம்ப அந்த அந்த ஏஜ்டு அந்த வரப்போ வந்து அவ்வளோ இது அந்த ஒரு ஒரு கப்பல் வந்து ரொம்ப க்ளோஸ் கப்பல். நாங்கள் எங்க போனாலும் தேஸ் டு. நான் கேட்டேன், கேட்ட உடனே அவர் அப்படியே மூஞ்செல்லாம் மாறிட்டு, இல்லை சதீஷ் அவங்க வந்து ஷி பாஸ்ட் அவே, நான் வந்து என் பையன் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சொன்ன மாதிரி ஒவ்வொரு அழுதுட்டாரு. அந்த மாதிரி. ஸோ வந்து கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அண்ட் பில்ட் இட். இவர் இருக்கார்ல ரகுபதி சார் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு கேண்டிடேட் லீடர். அப்படி பண்ணுவார், அப்படி நூல் புற்ற மாதிரி இந்த பிசினஸ் வந்து. இன்ஃபேக்ட் அவர் வந்து நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். ரகுபதி ரயில்வேஸ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. அது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு பென்ஷன்ல இருக்கப்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம இந்த பிசினஸ் எடுத்து ஃபவுண்ட் ஏம்பர், சாலிட் ஃபவுண்ட் ஏம்பர் ரைட்டா. அவரு 3 இயர்ஸ் முன்னாடி பாசன் செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. பட் அந்த இடத்துல அவங்க பொண்ணு இல்ல ஒரு ஒரு டைமண்ட் ஒருத்தர் இருக்காரு ஹைதராபாத்ல, அவர் இறந்துட்டாரு. அவங்க பையன் டைமண்ட் கிளப்ல அவங்க பையன் ராக்கல் மொஹந்தி பிசினஸ் பண்ணாங்க. ராக்கல் மொஹந்தி இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க மொஹந்தி டாட்டர் ரஷ்மிகா வந்து அந்த இடத்துல. நினைச்சு பாருங்க. நீங்க டக் டிவர்ஸோட ஆடியோலாம் இந்த டக் டிவர்ஸ் பேசினத கேட்டீங்கன்னா 4th ஜெனரேஷன் பத்தி பேசுறாங்க. தாத்தா பண்ணி பையன் பண்ணி அவங்க பையன் பேரன் பண்ணி பேரனோட பையன் பிசினஸ் டேக் ஓவர் பண்றாங்க. 4th ஜெனரேஷன், 70 வருஷம் ஆச்சுல்ல. 4th ஜெனரேஷன் டேக்கிங் அப் த பிசினஸ் ரைட்டா. அதாவது இந்த பிசினஸ் உங்களுக்கும் இருக்கும், உங்க பையனுக்கும் இருக்கும், அவங்க பிள்ளைக்கு இருக்கும், அவங்க பிள்ளைக்கு இருக்கும். இந்த பிசினஸ் இருக்கும். இன்னைக்கு நீங்க பண்ற வேலை, திஸ் பிசினஸ் வில் பி தேர் ஃபார் எவர் அப்படி சொல்லிட்டு த வே ஹி கனெக்டட்.
நேத்து நாங்க செஷன்லாம் முடிச்சுட்டு நாங்க பஸ்ல திருப்பி ரிட்டர்ன் பண்ணப்போ ராஜ் எங்க கூட வந்துட்டு இருந்தாரு. ரொம்ப நிறைய பேசணும். ராஜ் வந்து இந்த பிசினஸ்ல நம்மளோட மேனேஜர் தெரியும்ல, ராஜ் எல்லாருக்கும் தெரியும், ஆம்பியோட எம்ப்ளாயி. அவர் வந்து இந்த 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 கம்பெனில 28 வருஷமா 29 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் சொன்னாரு, A70க்கு நான் இருப்பேன், A80க்குள்ள நாங்க ரிட்டையர் ஆயிடுவோம். 60 ஆம்பியோல ரிட்டையர்மெண்ட் ஏறிச்சு 60, A80க்குள்ள ரிட்டையர் ஆயிடுவோம் சார். கேமல்ல சார் தான் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்க இன்னும் 12 வருஷம் இருக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ரிட்டையர் ஆயிட்டு எங்க டீமை நீங்க ஜாயின் பண்ணி பிசினஸ் பில் பண்ணுங்க, A80க்கு நீங்க டைமண்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். இப்ப அந்த எம்ப்ளாயிஸ்லாம் கூட ரிட்டையர்மெண்ட் இருக்கு. பட் நம்மளுக்கு there's no retirement here, ரைட்டா? ஸோ கிரியேட் தட் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, டூ இட். இது வந்து இது இது பியாண்ட் கெரியர், பியாண்ட் பிசினஸ், இது பியாண்ட் ஒரு உங்களுக்கு புரியுதா தெரியல எனக்கு. பியாண்ட் கெரியர் உங்களுக்கு தெரியல எனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு. சரி, மூவிங் ஆன் குவிக்கா. ஐ ஷேர் மை ஸ்கிரீன் அகெயின். நான் ஒன்று ரெண்டு விஷயம் நான் காட்டுறேன். நான் திஸ் வில் ஹெல்ப் யூ டு திங்க் லாங்கர் ரன்ல. கேம் ஸ்கிரீன் தெரியுதா? Yes, Cam. சரி, ஓகே. ஸோ வந்து வி ஆர் இன் 2026. 2026 என்ன மாதம் அது? மார்ச், ரைட்டா? ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டோட 2 முடிஞ்சிடும். இந்த வருஷம் முடிஞ்சிருது. அடுத்தது 2027, அடுத்தது 2028, அடுத்தது 2029. சரியா? சரி, 1959ல ஆம்வே ஸ்டார்ட் பண்ணாங்க. 1959. ஸோ வந்து 2029 வந்து அவங்களுக்கு வந்து A70 தான் ஆம்வே 70 இயர்ஸ். 1959 இருந்து 2029 70 வருஷம், ரைட்டா? இந்தியாவில் வந்து 1998 ஆம்வே இந்தியா ஆரம்பிச்சாங்க. அதனால 2028 வந்து ஆம்வே இந்தியாவோட 30. ஸோ இங்க என்ன 2028 வந்து ஆம்வே இந்தியாவோட 30. எங்க தான் ஆம்வே இந்தியாவோட 30. சரியா? இது 2028. இப்போ நம்ம இங்க இருக்கோம், ரைட்டா? இப்போ நேத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆம்வே இந்தியாவோட 30யும் ஆம்வே குளோபலோட 70யும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொண்டாட போறோம். இன்னும் என்னென்ன பண்ண போறோம், எவ்வளவு கமிஷன் கொடுக்க போறோம் எதுவும் சொல்லல. கம்பைன் பண்ணி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இதான். ஸோ இந்த 2 வருஷம், ஸோ இந்த இந்த ஆகஸ்டோட இந்த வருஷம் முடியுது. அடுத்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அடுத்த வருஷம். அதுக்கடுத்து திருப்பி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அடுத்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் தான் A70, ரைட்டா? அடுத்த செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், அதுலேருந்து திருப்பி அடுத்த வருஷம், ரைட்டா? சரி, இப்போ வந்து இங்க ஒரு 6 மந்த்ஸ் இருக்கு. மார்ச்ல இன்னும் 15 நாள் 10 நாள் இருக்கு. 6 மந்த்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு ஃபுல் இயர் இருக்கு. அப்பனா எவ்வளோ? 12 + 6 18 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12 மந்த்ஸ் இருக்கு, ரைட்டா? 24 + 6 எவ்வளோ? 24 + 5 வச்சுக்கோங்க. டோட்டலா 29 மந்த்ஸ் இருக்கு. எதுக்குள்ள போறதுக்கு? A70க்குள்ள போறதுக்கு. அண்ட் இந்த 29 மந்த்ஸ் இன்டூ 30 days போட்டு பார்த்துக்குங்க, எவ்வளோ நாள்னு பார்த்துக்குங்க. ஐ டோன்ட் நோ, பட் லெட் மீ டெல், கிட்டத்தட்ட 1900 days கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 900 daysக்கு ஒரு 30 நாள் கம்மி, ரைட்டா? சரி, லெட் மீ டெல் யூ, யூ கேன் சேஞ்ச் த வே யூ லிவ். லிட்ரலா நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஜஸ்ட் ஃப்ரெஷரா 10, 15,000, 20,000 சம்பளத்துல இருக்கலாம், இல்ல 40, 50,000 சம்பளத்துல இருக்கலாம், 70, 80,000 சம்பளத்துல இருக்கலாம், 1,00,000 2 லட்சம் சம்பளம் இருக்கலாம், 2 லட்சம் to 4 லட்சம் சம்பளம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். 4 லட்சத்துக்கு மேல இங்க சம்பளம் வாங்குறீங்களா எனக்கு தெரியல. சரி, 5 லட்சம், வாட் எவர், யாரா வேணா இருக்கலாம். ஹோம் மேக்கரா இருக்கலாம், 20ஸ்ல இருக்கலாம், 30ஸ்ல இருக்கலாம், 40ஸ்ல இருக்கலாம், 50ஸ்ல இருக்கலாம், 60ஸ்ல இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் 3 years, இஃப் யூ கேன் ஃபோக்கஸ், வெரி குண்டு.
இஃப் யூ கேன் ஃபோக்கஸ். எனக்கு வந்து சில எனக்கு இன்சைடர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வரும், நான் சொல்றேன். எனக்கு நிறைய லீடர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஹர்பஜன் சிங்கோட பையனை வந்து அமெரிக்கால லீடர்ஷிப் மீட் கூப்பிட்டுருக்காங்க அங்க அமெரிக்கால. அப்போ வந்து இப்போ 21% சதீஷ், அது கமிஷன் இருக்குல்ல. அது கிரைட்டீரியா குவாலிஃபை பண்றவங்களுக்கு தான். இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ஃபார் எவ்ரிவன். சரி, என் வைஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 இயர்ஸ்க்குள்ள தெர் ஆர் சோ மெனி சர்ப்ரைசஸ் ஆர் வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு ஓகே, இங்க வந்து லண்டன் குவாலிஃபிகே, இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து மலேசியா ட்ரிப்பு, அடுத்த வருஷம் ட்ரிப் இன்னும் சொல்லலை. இது வந்து திஸ் வில் ஹேப்பன் இன் இப்போ இந்த வருஷத்தோட எண்டில், இந்த 2026ஓட எண்டில் மலேசியா. அடுத்த 2 வருஷம் இன்னும் ட்ரிப்பு சொல்லலை, பட் தேல் டெல் எங்கன்னு சொல்லிட்டு. இதுல இப்போ வந்து எப்படி சொல்றது, த நெக்ஸ்ட் 2.5 years, நெக்ஸ்ட் 3 years இஸ் ரெடி. இப்போ நான் வந்து இந்த நெக்ஸ்ட் 3 yearsல நான் ஃபவுண்டர் பிளாட்டினம் ஆக போறேன்னா ஒரு மந்த்லி ஒரு 1.5 lakh, இல்லை ஒரு ஃபவுண்டர் எமரல் ஒரு 40-45 லட்சம் ரூபாய் கன்சாலிடேட்டட் இன்கம் வருஷத்துக்கு ஃபவுண்டர் எமரல்ட் ஆக போறேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபவுண்டர் எமரல்ட் ஆகிறப்பெல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட டச் பண்ணுவோம், ரைட்டா? சரி. இல்லைனா ஃபவுண்டர் டைமண்ட் ஆக போறேன்னா, இல்லைனா ஃபவுண்டர் கிரவுனுக்கே ஒர்க் பண்ண போறேன்னா, வாட் எவர், நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். எனி ஹெல்ப், எனி ஹெல்ப். இந்த இந்த 2 வருஷம் சதீஷ், நாங்கள் வந்து 2.5 வருஷம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் இந்த பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ரெடி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த வே சதீஷ் அகிலா லிவ், நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்லாம் யோசிக்கிறீங்கல்ல. ஆனா நீங்க இப்போ இருக்க லைஃப் பார்க்காதீங்க. 2005ல இருந்து 2009 வரைக்கும் இந்த 4 வருஷம் நாங்க எவ்வளவு டிசிப்ளின்டா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். யூனோ, நோ வெக்கேஷன், நோ ஹாலிடே, பெருசா மூவி போக மாட்டோம், டிவி கிடையாது. அப்படிலாம் ஒர்க் பண்ணால் மட்டுமே ஒரு தொழில ஜெயிக்க முடியும். சம் ஆஃப் யூ இதெல்லாம் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டோட இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா, நம்ம வேற வேலைக்கு போனோமா, வீக்கெண்ட் ஆனா டிவி பார்த்தோமா அப்படின்னு நம்ம இன்னையோட இந்த பிசினஸ் விட்டு ஓடிடலாம்னு நினைப்பீங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, உங்க சாய்ஸ். நான் சொன்ன மாதிரி யூ ஆல் ஹேவ் குட் லைஃப், பட் லெட் மீ டெல் யூ தேர் சம்திங் கால் கிரேட் லைஃப், அண்ட் யூ ஆல் டிசர்வ் கிரேட் லைஃப். அண்ட் அமேஸ் தேர். இது என்னன்னா, நான் அன்னைக்கு கூட சொன்னேன், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், டிலேடு கிராட்டிபிகேஷன். இன்னைக்கு நான் டிவி பார்க்கறதும் சும்மா சும்மா இன்னைக்கு நான் சும்மா ரீல்ஸ் தள்ளுறதும் டிவி பார்க்கறதும் இம்பார்ட்டனா, இல்லை ஒரு 2.5 வருஷம் ஒழுங்கா உருப்படியா வேலை பார்த்து வாழ்க்கை பூரா நான் வந்து என்னோட லைஃபை, என்னோட ஃபினான்ஸை கண்ட்ரோல் எடுக்க போறேன் நான். ஆமே வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காங்க, குளோபலா ரிசர்ச் பண்ணாங்க, இந்தியா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. மில்லினியல்ஸ்க்கு என்ன வேணும், ஜென்ஜி, மில்லினியல்ஸ்க்கு அப்புறம் இன்னும் என்னென்னமோ சொல்றாங்கல்ல, மில்லினியல் ஆல்ஃபா என்னமோ சொல்றாங்க. இந்த மில்லினியல்ஸ்க்கு 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு, 2000க்கு அப்புறம் பிறந்த பசங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 1, அவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டியில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களாமா. லாம்ப்லைட்டர்ஸ்ன்றது ஒரு கம்யூனிட்டி, ஆம்பேன்றது ஒரு கம்யூனிட்டி. நாளை மறுநாள் வந்து சென்னையில இருக்க மக்கள் கொண்டு பிளே கிரிக்கெட் டுகெதர், ரைட்டா? ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம மீட் பண்ண போறோம்ல, இட்ஸ் அ கம்யூனிட்டி, ரைட்டா? ஸோ இந்த கம்யூனிட்டியில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா. 2வது, பர்சனாலிட்டி நல்லா டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களாம், விச் வி ஆல் டூ. 3வது, ஓன் பாஸா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். யாருமே யாரு கீழே வேலை பார்க்கணும். இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க யாரும் எனக்கு வந்து கையை கட்டி இன்னொருத்தட்ட வேலை பார்க்கறதுலாம் பிடிக்கல சார், சொந்தம் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களாம். 4வது, அவங்க வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாம். 5வது, தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த். ஆமா, அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து சரக்கு விற்கிற கம்பெனி எல்லாம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ திஸ். போன வாட்டி பூமர் அங்கிள் குடிச்ச சரக்கை விட மில்லியன்ஸ் குடிக்கிற சரக்கு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சான் குளோபலா. மக்கள் வந்து தேர் நாட் அடிக்டட் டு ஆல்கஹால்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ நம்ம பிசினஸ்ல இது எல்லாமே கொடுக்கும். நம்மள்ட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நடக்கும், பாஸ் இல்லாம சொந்தமா யூ கேன் பி யுவர் ஓன் பாஸ், ரைட்டா? யூ கேன் மேக் லாட் ஆஃப், இது என்ன போட்டிருந்தேன், யூ கேன் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் பீப்புள், அண்ட் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். எல்லாமே எல்லாமே கிடைக்கும். ஸோ வந்து 2026ல இருக்கும், 2029 பிக் 3 years. அதாவது நான் சொல்றேனே, இந்த 3 வருஷம் நீங்க டிசிப்ளின் பண்ணி எஃபர்ட் போடலாம், நீங்க நினைச்ச கோலை அச்சீவ் பண்ணலாம், இல்ல கடந்து போகலாம்.
திருப்பி யூனோ ஒரு ப்ராப்ளி 2029 போய் ஐயோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படி கூட தோணலாம். ரெகுலட் மட்டும் ரொம்ப மோசமான ஒரு கொடிய கொடிய ஃபீலிங். அது யாருக்குமே வேண்டாம் அந்த ரெகுலட், ரைட்டா? சரி, இதுதான் இதெல்லாம் தான் ஐ வாண்ட் டு ஷேர். இப்போ நான் வந்து இப்போ இருக்கேன். என்ன சதீஷ் பண்ணணும்? ஒர்க் ஆன் இன்னர் சர்க்கிள். ஒரு நாளைக்கு 10 கான்வெர்சேஷன், ஒன் டே அட் அ டைம். இப்போ 3 வருஷம் கேம் பிளான் சொல்றோம். 3 வருஷம் என்ன பண்ணணும்? ஒன் டே அட் அ டைம். ஒன் டே அட் அ டைம். டெய்லி 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 டெய்லி. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், அதான் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? டேக் ஒன் டே அட் அ டைம். நேற்று கூட அவ்வளோ நல்லா சொன்னாரு. நம்ம எல்லாருமே 24 மணி நேரம் தான் இருக்கு. அது ஆல்ரெடி நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கிறோம். ரிமைனிங் டைம்ல ஃபேமிலி கமிட்மெண்ட் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கு நடுவுல இன்ஸ்டாகிராம், ஐபிஎல் வந்துருச்சு. இந்த வந்துருச்சு ஐபிஎல். நான் 60 நாள் வச்சு செய்வானுங்க மனுஷன் இந்தியால. அப்படியே எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஐபிஎல். மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையை பத்தி யோசிக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் மீடியா முன்னாடி உட்காந்து, நான் கீழே ஃபோன் கிளப் பண்ணிருப்பேன் கீழே உட்காந்து. இப்ப ரெகுலரா கீழே தான் உட்காந்து ஃபோன் கிளப் பண்றேன். அப்ப நிறைய தாத்தா பாட்டிங்க எல்லாம் வாக்கிங் போவாங்க. மாத்தி மாத்தி அவங்க எல்லாரோட கான்வர்சேஷனுமே அரசியல் பத்தி, சினிமா பத்தி, இந்த டிவி பத்தி. ஏன் உங்க லைஃப் பத்தி பேச மாட்டீங்களா? தாத்தா பாட்டிங்க எல்லாம் வாக்கிங் போறது எல்லாம். சோ வந்து நம்மள வந்து இந்த சோ நம்மளுக்கு வந்து அவர் சொல்றாரு, இந்த இருக்கிற டைம்ல என்னால பெருசா பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்பான்சர் ஒன் மோர் பார்ட்னர். ஸ்பான்சர் ஒன் மோர் பார்ட்னர். 2 பேர் சேர்ந்தா இன்னும் நிறைய பண்ணலாம். இன்னும் 4 பேர் சேர்ந்தா, 10 பேர் சேர்ந்தா, இந்த காலில் இப்ப நம்ம 80 பேர் இருக்கோம். நம்ம 80 பேர் சேர்ந்தா, தட்ஸ் கால் டைம் காம்பவுண்டிங், டைம் லிவரேஜிங், டைம் மல்டிப்ளையிங். அந்த நீங்க வந்து ஒரு ஆளு தான் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா 3 வருஷம் முடிவுல உங்க டீம்ல 100 பேர் வேலை பார்ப்போம். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இட், ரைட்டா? யூ கேன் கெட் பேக் யுவர் லைஃப், யூ கேன் கெட் பேக் யுவர் டைம், ரைட்டா? ஸோ வந்து இப்போ நீங்க அடுத்து என்ன சதீஷ் பண்ணணும்? கெட் இன்டு இன்னர் சர்க்கிள். அடுத்து என்ன வேற? ஓகே, இன்னர் சர்க்கிள் பண்ண வர இதுக்கு தான் ஹெல்ப் வேணுமா? ஆஸ்க் ஃபார் த ஹெல்ப். ஏதாவது டவுட் இருக்கா? ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் கேளுங்க. நீங்க உங்களோட அடுத்த நான் எப்போ 9% போக போறேன்? நான் எஸ்எம்டபிள்யூல எப்போ டீம் ஆஃப் 10 ஆக போறேன், இல்ல டீம் ஆஃப் 20 ஆக போறேன்? எனக்கு எஸ்எம்டபிள்யூல எப்போ ஒரு 3 டீம், டீம் 1, டீம் 2, டீம் 3, நான் எப்போ ரெடி பண்ண போறேன்? அடுத்து என்னோட கேம் பிளான் என்ன? when am I going to make 10,000 rupees extra from this business ரெகுலரா? நான் அடுத்த 300 டிவி கிளப் வரதுக்கு நான் என்ன மாதிரி மைண்ட் செட், என்ன மாதிரி ஸ்கில் செட் வளர்த்துக்கணும்? when am I going to join the 300 டிவி கிளப்? when am I going to become T20? நான் எப்போ ரெகுலரா இன்னர் சர்க்கிள் கன்சிஸ்டன்டா குவாலிஃபை ஆக போறேன்? the 10 conversations per day. இது பண்ணிட்டேன்னா என் டீமுக்கு நான் எப்படி டூப்ளிகேட் பண்ண போறேன்? எனக்குன்னு ஒரு டீம் மீட் எப்போ நடத்த போறேன்? என் டீம் மீட்ல ஒரு 20 பேர் வச்சு என் அப்ளைன்லாம் கூப்பிட்டு என் டீம் அட்ரஸ் பண்ணுங்கன்னு எப்போ நான் சொல்ல போறேன்? when am I going to read that book? ரிச் டிவோர்ஸ்ன்றீங்க, எப்போ நான் இவரோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் கேட்டு முடிய போறேன்? யூ நீட் டு சிட் அண்ட் ப்ரிப்பேர் அ கேம் பிளான் அண்ட் ரீச் அவுட் டு அஸ். உங்க அப்ளைன் பிளாட்டினம், உங்க அப்ளைன் ஃபவுண்டர் பிளாட்டினம், உங்க அப்ளைன் டானிசன் சார் டீம்ல இருக்கீங்கன்னா சாருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருக்கீங்கன்னா எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. வில் பி வெரி வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. யூனோ எக்ஸாக்டா நான் இதான் என்னோட கேம் பிளான். நான் எந்த இடத்துல என்ன மாறணும், என்ன வேற மே கோயிங். இந்த 3 இயர்ஸ் நான் வந்து எட்டனது 3 இயர்ஸா விட்டுறக்கூடாது. A70க்குள்ள ஒரு 70 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு செட்டில் ஆயிடணும். நினைச்சு பாருங்க, ஒரு 70 லட்ச ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருக்கு, போர்ட்ஃபோலியோ 70 lakh rupees. வில் பி ஹாப்பி? 70 லட்சம் ரூபாய். இப்ப கூட நான் ஆடியோ கேட்டுட்டு இருந்தேன். 95% ஆஃப் த மனுஷனுக்கு 95% ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணம் மணியாமா. அந்த வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ண டவுன்லோட் ஆகல, பட் அந்த ரீல்ஸாவே நான் அனுப்புறேன். ஒரு எக்ஸ்பர்ட் பேசுறான், 95% ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் மணியாமா. நான் அடுத்த 3 வருஷத்துல நானா இதுவான்னு பார்க்க போறேன். I'm going to kill this. I'm going to take control. Right? So if you're somebody, நான் வந்து அடுத்த 3 இயர்ஸுக்கு லேசர் ஃபோக்கஸ் டிசிப்ளின்டா எஃபர்ட் போடுறதுக்கு தயார் அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க.
எங்களோட தாட் ப்ராசஸ், எங்களோட நாலேஜ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ரைட், ரீச் அவுட் டு அஸ் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் திஸ் நெக்ஸ்ட் 3 years. நிறைய மைண்ட்ல இருக்கு எனக்கு, எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சு டைம் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் ஓவர் டூ திஸ். நிறைய மைண்ட்ல ஓடுது, நிறைய ஏன்னா வார்த்தை தான் முட்டுதுன்ற மாதிரி வந்து நிக்குது. அவ்வளோ இருக்கு ஹார்ட்ல, அவ்வளோ இருக்கு. பட் நான் ஜஸ்ட் ஓப்பனிங் அப் மை ஹார்ட். பியூரா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், இட்ஸ் ஒர்த் இட். அடுத்த 3 வருஷம் எஃபர்ட் போட்டா இட்ஸ் ஒர்த் இட். கிட்ஸும், உங்க கிட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிப்பாங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து இன்னும் அனதர் ஒரு 3 years நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்க உங்க ஸ்பவுஸ் நிறைய விஷயம் பண்ணலாம். கேன் டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ். அமே இஸ் ரெடி. அதாவது அமே வந்து ஒரு ரூம்குள்ள இருக்காங்க. இங்க நிறைய கோல்டு, வைரம், வைடூரியம், காசு, பணம் எல்லாம் இருக்கு. நம்ம இங்க நிக்கிறோம். 3 வருஷம் டைம் இருக்கு. இட் இஸ் ரெடி, இட் இஸ் ஃபிக்ஸட். ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு கூட கமிஷன் மிஸ் ஆனதே கிடையாது. எஸ் ஆர் நோ? ரைட். அமேல 100 வருஷத்துல 70 வருஷத்துல 100 கண்ட்ரில. கொஸ்டின் இஸ், இந்த 3 வருஷத்தை கடந்து போயிட்டு இதுல வேணும்ன்றதை எடுத்துக்க போறோமா இல்லையான்றதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க ஏதோ இன்னையோட விட்டுறாம, இந்த கொஸ்டினை வந்து டெய்லியுமே காலைல எந்திரிச்சோடனே வீட்டுல நீங்க தூங்கி எந்திரிக்கிற இடத்துல பெருசா A70, AI30, ஏஐனா AMWay India 30, A70னா AMWay 70, Global 70, ரைட்டா? இதை பெருசா எழுதி வைங்க, எழுதி ஒட்டி வைங்க. காலைல எந்திரிச்சோன்னு இதை பாருங்க. உங்க மொபைல்ல வந்து உங்க ஸ்கிரீன் சேவரா இதை வைங்க. காலைல எந்திரிச்சு இதை பாருங்க. இதுக்காக இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் யோசிங்க. இதை மிஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிங்க. கேன் டூ ஒண்டர்ஸ், ரைட்டா? சார், யூ வாண்ட் ஆட் எனிதிங்? சார், பாஸ் ஆன் டு சார். சார் ஈவினிங் பேசியிருந்தேன் சார், பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சார், யூ வாண்ட் ஆட் எனிதிங் சார்? சார் இருந்தாங்க இப்போ. சரி. ஸோ இதுல தான் வானோட ஆட். பட் வந்து ஓகே, டக் டிவோர்ஸ் ஆடியோவை நீங்க கேட்கலன்னா ஒரு 1 hour டைம் இருக்குன்னா நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி கேட்டுருங்க. இல்லாட்டி காலைல வேலையா ஒரு 6 ஒரு நீங்க எப்போ எந்திரிப்பீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அலாம் வச்சு எந்திரிங்க. எந்திரிச்சு அவர் என்ன சொல்ல வராருன்றத, அவர் பேசின விஷயங்கள், உங்க அப்பாவோட அந்த பிளாஷ்பேக், ஆமேவோட அந்த சிகாகோல அவங்க 2 பேரும் பிளான் பார்த்தது, ரிச் அண்ட் ஜே பிளான் பார்த்தது, அவங்க 2 பேருக்கு இந்த ட்ரஸ்ட், இந்த பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஜஸ்ட் லிசன் டு திஸ் மாஸ்டர் பீஸ். நான் ஆமேல ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்க வந்து ஒரு சிடியா, ஒரு ஒரு கண்டென்ட்டா எங்களுக்கு ஒரு பிஎஸ்எம்ஆ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆமேல. கேம் அவைலபிளா இருக்கா? சதீஷ், எஸ் சார். முடிச்சது சதீஷ். இல்ல முடிச்சது சதீஷ், நீ பேசிட்டு. இல்ல சார், சார் உங்க தாட். AMWay 70 அமேசிங் ஷேரிங். நேற்று டக் பேசும்போது எனக்கு அப்படியே கண்ணு மூடி கேட்டிருந்தா லெஸ்ப்ரோன் மாதிரி இருந்திருக்கும் ஆக்சுவலா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா. யூஸ்வலா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவாரு. பட் நேற்று வந்து லெஸ்ப்ரோன் மாதிரி பயங்கர மோட்டிவேட்டிங், இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அண்ட் யூனோ ஐம் ஷுர் சண்டே இன்னொரு செஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ வில் ஹாவ் கேதர் மோர் தாட்ஸ் நினைக்கிறேன் டு ஷேர். இன்னைக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பேசுனதுனால ஐம் ஷுர் யூ வில் கெட் மோர் இன்ஃபோன்னு நினைக்கிறேன். பட் டீம் A70 இஸ் த வே டு கோ. ஃபேஸ் டு ஃபேஸ் முடிஞ்ச பிறகு நம்ம இதை பற்றி பேசுவோம் இல்லையா? இட்ஸ் அ குட் கோல் டு ஹேவ். த நேஷன் இஸ் லுக்கிங். நாங்கள் இந்த பிஸ்னஸில் இப்போ என்ன பார்த்தோம் ஃபேஸ் டு ஃபேஸில் அப்படின்னா, த ஹோல் மார்க்கெட் இஸ் வைட் ஓப்பன் ஃபார் லேம்ப் லைட்டர்ஸ். லேம்ப் லைட்டர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கம் டேக் ஓவரஸ், கம் ரூலர்ஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டு த மார்க்கெட் இஸ் சேயிங். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரியலைஸ் இஸ் பொட்டென்ஷியல், ஜஸ்ட் கோ அண்ட் கிராப், அவ்வளோதான். அதுக்கு உண்டான இதெல்லாம் இன்னைக்கு பேசுகிற இந்த கேம் பிளான் வந்து ஐ திங்க் வி ஷுட் கோ ஹெட். இந்த கேம் பிளான் இது ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல சதீஷ் யூடியூப்ல? ரெக்கார்ட் ஆயிருக்கு சார், ரெக்கார்ட் ஆயிருக்கு. வில் ஆல்சோ ஷேர். இது ஒன்ஸ் கேட்டுட்டு மட்டும் விடாம கொஞ்சம் இது மட்டும் ரிப்பீட் மோட்ல வி ஷுட் லிசன்.
so that the game plan goes into our mind, then we start implementing it. I don't want to dilute anything more. I don't want to give anything outside this information that was provided. Then that will people will forget that. அதனால வந்து without diluting, back to you, Satish. Thank you, sir. Thank you very much. Thanks for giving us this opportunity. Thanks for having that wisdom to take up this opportunity. சார் இந்த பிசினஸ் எடுத்து கொடுக்கலன்னா என்ன லைஃப் ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் மேம். ஸோ வந்து இது பியாண்ட் பிஸ்னஸ், அதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்ல ட்ரை பண்றேன். இதை லைட்டா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிற பிசினஸ், ஏதோ புரோட்டீன் விற்கிற பிசினஸ், ஏதோ ஒரு டிவி பண்ற பிசினஸ் பார்க்காதீங்க. பியாண்ட் பிஸ்னஸ். ஜெனரேஷன் டுகெதர் உங்களை வந்து செலிப்ரேட் யூ. நான் வந்து நேற்று வந்து ஒருத்தர் ஒரு வீடியோ கேட்டார் சார், எங்க டீமுக்கு ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. கொஞ்சம் ஏஜ்டு அப்படிலாம் நல்ல ப்ரொஃபைலா இருந்தார் பார்க்கறதுக்கு. நான் வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்க வந்து நான் வந்து கவர்மெண்ட்ல ஏதோ ப்ரொஃபைல் ஜாப்ல இருந்தேன், ரிட்டையர் ஆயிட்டேன். என் ஒய்ஃபும் கவர்மெண்ட் இருந்தாங்க, 2 பேரும் ரிட்டையர் ஆயிட்டோம். வி ஆர் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் எங்க டீம் பெருசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. எங்க டீம்ல எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆல் ஆஃப் தேம் ஆர் பிக் ஃபேன்ஸ் ஆஃப் யூ. அண்ட் நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. நான் வந்து ஜஸ்ட் திங்கிங், ஜம்மு எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், த பிசினஸ் திஸ் இஸ் லைக் நான் தென் ஒரு நம்பர் வாங்கிட்டு சார் நீங்க எங்க டீமுக்கு நீங்க வந்து பேசணும் நீங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ இந்த சண்டே ஜெயிலர் வராரு மலேசியால இருந்து. சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல சிங்கப்பூர் ஜெயிலரா ஒர்க் பண்ணவர், ரிட்டையர்ட் த்ரூ திஸ் பிசினஸ். அவங்க ஒய்ஃப் சிங்கப்பூர் ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சண்டே நம்மளோட பிபிஎஸ் டிஜிட்டல் பிபிஎஸ் இருக்கு, ப்ரொமோட்டட் பிக் டைம். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, பிக்கிள் பால் மேட்ச் இருக்கு. ஆல் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சென்னையில் இருக்கீங்கன்னா வந்துருங்க. வில் சென்ட் யூ தி அட்ரஸ் இன் தி குரூப் நவ். 5 o'clock வந்துருங்க. I'll be there at 5 o'clock. நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். ஃபோன் கிளப்ஸ், பிசிக்கல் கோல்டு கால். ஏன்னா நம்மளுக்கு 6 o'clock தான் ஸ்லாட் ஆரம்பிக்குது. பட் 5 o'clock அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பசங்க எப்படி கோல் கால் பண்றது, எப்படி கனெக்ட், ஐ ஷோ யூ எவ்ரிதிங். வில் டிஸ்கஸ் சோ மெனி திங்ஸ் வில் டிஸ்கஸ். ஸோ வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா 5 o'clockலாம் I'll be there at 5 o'clock. 5 o'clock வந்துருங்க. It's going to be fun. Then I wanted to add, 3 years is going to be huge. செட்டில் ஆயிடலாம் ஒன்ஸ் ஃபார் ஆல். இதுக்கு அக்கௌண்ட்ல எல்லாரும் 2 வீட கேஷ் கொடுத்து வாங்கினோமா, அக்கௌண்ட்ல போய் காசு போட்டோமா, ரிட்டையர் ஆனோமா, மணி இஸ் டேக்கன் கேர், டைம் இஸ் டேக்கன் கேர், லைஃப் இஸ் டேக்கன் கேர், அண்ட் டிராவல் த வேர்ல்ட். அப்படி இல்ல? சரி. Satish, can I add one point? Yeah. Please. Yeah. So, ஒரே ஒரு விஷயம் that I wanted to add is, நம்ம team, especially Lamplighters பொறுத்த வரைக்கும், we all have a lot of motivation sessions, mechanic sessions, product sessions, இதெல்லாமே நிறைய இருக்கு. But one thing, that we would honestly want to hear from you is, உங்களுக்கு என்ன ஆகணும் இந்த பிசினஸ்ல? ஏன்னா 3 yearsல கேம் பிளான் இருக்கு. But then what is it that you want to do this month? What is it that you want to do this year? அது வந்து comes only from you. In fact, Doug வந்து ரொம்ப அழகா சொன்னாரு, nobody can make an economic decision for you other than you அப்படின்னு. உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்காக ஒரு எக்கனாமிக் டெசிஷன் வந்து எடுக்க முடியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, we cannot set a goal for you அப்படின்னாரு. The takeaway approach was so beautiful, but he actually meant it. To be very honest, nobody else can set a goal for you. But unless and until you open up, okay, இதுதான் என்னோட கோல், நான் இதுதான் பண்ணணும் அப்படிங்கறத, when you declare it to your upline who can support you in building this business, அவங்களுக்கு நம்ம சொல்றப்போ, அண்ட் அவங்களும் முக்கியமா அந்த கோலை அச்சீவ் பண்ண ஒருத்தரா இருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா they'll know the ways and means to do it. So what we want you to do, as a action plan after this call is, definitely do let your upline know, உங்களுக்கு என்ன பண்ணணும். You don't care, like இப்ப நான் 10 PVல இருக்கேன், என்னால 1000 PV பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. You don't care about the mechanics part of it. Whatever position you are in the business right now, நான் எதுவுமே பண்ணல பிசினஸ்ல இப்பனாலும், this is what I want to do. எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல இருந்து இந்த மாசம் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், அடுத்த மாசம் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், இல்ல இந்த இயர் எண்டுக்குள்ள நான் வந்து இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத
டெஃபினட்டா கோ அஹெட் அண்ட் டெல் யுவர் அப்ளைன். அண்ட் உங்க அப்ளைனோட நிறுத்தாம டெஃபினட்டா ப்ளீஸ் டூ டெல் டு அஸ் as well. இதை நான் ஏன் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, a lot of times, when we say tell your upline, people tell somebody who is probably not even in this call right now. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, நான் தான் சொல்லிட்டேனே அப்ளைனுக்கு, ஆனா என் அப்ளைன் எனக்காக ஒன்னும் பண்ணலையேங்கிறது வந்து comes very very late to us. So what I want you to do is definitely tell that upline who is in the call right now, நீங்களே scroll பண்ணி பாத்துருங்க. If that person is there in the call, definitely tell them. And also do keep us posted. அது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, Amway is eventually coming up with a lot of forums at different levels in the business. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அவங்க இன்னும் சில விஷயங்கள் கேட்கறப்போ யூ வில் கம் டு த டாப் ஆஃப் ஆர் மைண்ட், டு டெல் ஓகே திஸ் பர்சன் கேன் பி அ குட் ஃபிட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு வந்து எங்களாலையும் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் வி டூ ஆஸ்க், நம்மளோட பிளாட்டினம் குரூப்ஸ்ல எல்லாமே நம்ம நிறைய விஷயம் கேட்போம். பட் தென் if when you communicate to us directly, we will remember you more often and we'll keep you in our prayers more often. That is the whole intention of it. So definitely அது வந்து பண்ணுங்க. I'm super excited for all the growth. Momentum is something that we use it or lose it in our Rajneesh. Momentum வந்து ஒன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இல்ல நம்ம லூஸ் பண்ணிடுவோம். And Lamplighters is a super amazing momentum. Raj was talking about it when we were traveling back. நிறைய பேராமீட்டர்ஸ் சொன்னாரு. இந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் பாக்குறப்போ நாங்க எப்போ எந்த ரிப்போர்ட் ரன் பண்ணாலும் யூ கைஸ் ஆர் அட் த டாப் அப்படின்னு வந்து சொன்னாரு. இட்ஸ் நாட் அ சென்னை ரிப்போர்ட், இட் இஸ் அன் ஆல் இண்டியா ரிப்போர்ட். ஸோ டெஃபினட்டா லேம்ப்லைட்டர்ஸோட ஃபிளாக் இஸ் ஃபிளைங் ஹை இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் விஷயங்கள். அதை தாண்டி லேம்ப்லைட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீமோட ஃபிளாக் வந்து ஷுட் ஸ்டார்ட் ஃபிளைங் ஹை. அண்ட் தட்ஸ் வென் a lot of leaders will emerge, in the own நம்மளோட own teamல இருந்து. And that is what we wish for each and every one of you. We definitely deserve, greater things in life, and I'm sure நம்ம எல்லாருமே we will work hard, so hard for it and make it happen. Thank you, and back to you, Satish. Thanks, Akila. Hope மனசுல தொண்டு காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். Take this business very very seriously, and you all deserve this. You all deserve great things in life. You all deserve this. This business will work for everybody. All we do is we should treat this business like a business and do the work. And the next 3 years, 2029, Lamplighters தெரிவிக்கிறோம், right? Any help, let us know. Keep track of all the information which we are sharing in the groups. But take care.